சகோ, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்ல. நம்ம துபாயில பாத்தீங்கன்னா சும்மா வரலாறு காணாத அளவுக்கு பாத்தீங்கன்னா மழை சும்மா அடிச்சு நவுத்துது. இது பாத்தீங்கன்னா மழைன்னு சொல்லுவதை விட சுனாமின்னு சொல்லலாம் போல. நம்ம சென்னையில எப்படி மழை வந்து ஒரு வீட்டு அளவுக்கு தண்ணி வந்துச்சு, அது மாதிரி பாத்தீங்கன்னா டபுள் மடங்கு துபாயில மழை வச்சு செய்யுது. அங்க இருக்கிற மக்களும் ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கக்குள்ளே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதை பத்தி வீடியோ வந்திருக்கு, அந்த வீடியோ எல்லாம் பார்க்கலாம் வாங்க. உன்னை விட நீர் ரொம்ப மாப்பிள, நான் மட்டுமாடா சின்ன இருக்கேன். துபாயே சின்ன கிடக்கு. ஏண்டா மாப்பிள, துபாய் ரோட பாத்திருக்கா நீ? நான் எங்க பார்த்தேன்? நீதான் தென்காசிக்கு போயிட்டு வர மாதிரி புச்சுக்கு புச்சுக்கு போயிட்டு வருது. அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா. அன்றே கணித்தார் நம்ம வடிவேலு. அது மாதிரி ஆயிப்போச்சா. அன்னைக்கே நம்ம ஆளு சிலு 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 நிக்குதுன்னாரு துபாய். ஆனா உண்மையாலுமே இப்ப சிலு சிலு சிலுன்னு தான் இருக்குது. மழை பாத்தீங்களா எப்படி அடிச்சு தள்ளிட்டு கிடக்குது. இதெல்லாம் நான் சொன்னா பத்தாது, துபாயிலே நம்ம தமிழர் ஒருத்தர் வாழ்றாரு, அவர் சொல்லுவாரு, அதை கேட்கலாம் வாங்க. உக்கால ஓலி துபாயில அடிச்சு ஊத்துது, அடி காத்து மழையுமா பாருங்க. இந்த மாதிரி மழை துபாயில நான் பார்த்ததே இல்லை. அப்பா, இவ்வளவு தண்ணியா சாமி. அங்க பாருங்க, ஒரு காரு சும்மா தண்ணி அடிச்சு தள்ளிட்டு வருது. என்ன ஒருத்தர் படகு ஓட்டிட்டு இருக்கிறாரு. பாத்தீங்களா சகோ? அந்த காலத்துல ஒரு பாட்டு இருக்குது, சொர்க்கமே என்றாலும் அது சொந்த ஊரை போல வருமா. நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி துபாய் போனீங்க, அங்க பாத்தீங்கன்னா சுனாமி காட்டு காட்டுன்னு காட்டுவீங்க, திருப்பி இங்க வருவீங்க. இதுதான் உங்களோட பொழப்பா. வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அடிச்சு தெரிவிக்க விட்டுருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, வணக்கம் சகோ, நான் தான் உங்க பிளாக் சகோ. கண்டென்ட்டே இல்லைன்னா கூட கண்டமெனிக்கு வீடியோ போடுவோம், அது நம்ம தான் பாக்குறீங்க. வீடியோக்குள்ள போலாமா வாங்க. நீங்க பிளாக் ஸ்குவாட பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு இவன் தான் ஹெட். சகோ, எப்படி இருந்தாலும் நம்ம ரீல்ஸ் ரியாக்ஷன் தான் பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் வீடியோவே கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? அறம் செய்ய விரும்பு, உன் பார்வை ஒரு குறும்பு, திரும்பு இந்த மாமா கட்டி கரும்பு. அண்ணாமலே நேர்ல டான்ஸ் ஆடுற மாதிரியே இதுவா. அவரோட ஸ்மைல் பாத்தீங்களா? உங்க ஸ்மைல் ரொம்ப கியூட்டா இருக்கு. ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கேரளா லாட்டரி வாங்கிட்டு வந்து என் நண்பன் கனவு கண்ட தருணம். அந்த நண்பன் வேற யாரும் இல்ல, நான் தான். ஒரு டைம் கேரளாவுக்கு போயிட்டு வந்தேன். இப்படிதான் லாட்டரி சீட்டு வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு கோடி கோடியா உழுவு போகுதுன்னு அப்படி கனவு காண்டேன். கடைசியில பாத்தீங்கன்னா ஒத்த பைசா கூட உழுவுல. எனக்கு 100 ரூபா பாத்தீங்கன்னா தண்டம். இந்த வேலையை கூலிக்கு கொடுத்தா எப்படி செய்வ? இதையே குத்தைக்கு கொடுத்தா இதே மாதிரி பண்ணு. இந்த வேலைக்கு நாளைக்கு வடக்கு. ஆனா இது உண்மைங்க, இப்படியே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வேலைக்கு வடக்கன்ஸ் வந்து இவங்களுக்கு வேலையெல்லாம் பண்ண போறோம். இது உண்மையா பொய்யா நீங்களே சொல்லிருங்க. டேக் யுவர் பிரதரா? என்ன பிங்கர் பிரிண்ட கார்ல வச்சுட்டு இருக்கிறாங்க? வேற லெவல் ஐடியாங்க. அந்த தம்பி பாத்தீங்கன்னா வந்து கைரேக வச்சு ஏதோ பல்லான்னு பாக்குறாரு. ஆனா இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, கால இருக்கிற பிங்கர் பிரிண்ட் தானே எடுத்து வச்சுக்கிறாங்க. சரி, இது பிங்கர் பிரிண்ட் சொல்லக்கூடாது, ஃபுட் பிரிண்டா? ஃபுட் பிரிண்ட் வச்சுக்கிறாங்களே, ஒன்னும் பண்ண முடியாது. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. அமாவாசை, ஆஃப்டர் கிளீன் த ஹோம் when I entering the home without bathing. எதுக்கு இப்ப உள்ள வந்த? எதுக்கு வந்த? இது பாத்தீங்கன்னா 100% உண்மை சகோ. உங்க அம்மா இப்படிதான் வீடு தொடச்சிட்டு இருக்குள்ள தெரியாம நம்ம உள்ள வந்துட்டோம்னா போதும், கேட்காத கேள்விதான் கேட்பாங்கன்னு இல்ல, வச்சு செஞ்சு விட்டுருவாங்க நம்மளைய. சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே. ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப் காட் ரியல். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. மஞ்சுமல் பாய்ஸ் கேளுங்க வருது. நம்ம சம்பவம் கன்ஃபார்ம் சாப்பாடு போறாரு. ஐயோ, அவரு வந்து போயிட்டாரு. இவங்க பாத்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் இல்ல, பெட்ரோல் பங்க் பாய்ஸ். இவரை காப்பாத்து போய் அவரு விழுவுறாரு, அவரை காப்பாத்து போய் இவரு விழுவுறாரு. ஒரே கூத்தா போச்சு. ஐயோ ஐயோ. ஆனாலும் ரொம்ப குசும் பிடிச்சவங்கடா எங்க தம்பிங்க.
ஓ, நாம் தமிழர் கட்சிக்காரங்க பாத்தீங்கன்னா திமுக அலுவலகத்துக்கே போய் ஓட்டு கேக்குறாங்க. ஆனா வேற லெவலில் சம்பவம் பண்றாங்க நம்ம ஆளுங்க. ஆனா குசுவு பிடிச்சவங்க தான் போல அவங்க கட்சி அலுவலகத்துக்கே போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேக்குறாங்க. கொஞ்சம் குசுவு பிடிச்சவங்க தான் போல நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாரும். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. 6ஆம் வகுப்பில் இருந்து ஆங்கில புத்தகம் இப்படிதான் இருக்கும். ஓ, தெரியாத இங்கிலீஷ் வேர்டுகளை நம்ம மேல தமிழ் எழுதி வச்சுக்கிறது. அதெல்லாம் ஒரு காலம் இல்ல. இப்படி நம்மளுக்கு தெரியலன்னா மிஸ்கிட்ட அந்த வேர்டு என்னன்னு கேட்டு அது தமிழ் எழுதி வச்சுக்கிட்டு அப்புறமேட்டு படிக்குள்ள அது தமிழ்ல எழுத்துக்கூட்டி படிச்சிருவோம். அந்த காலம் அது 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 அது. சரி சகோ, எல்லா வீடியோக்கு நம்ம ரியாக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அடிச்சு தெரிவிக்க விட்டுருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, சரி சகோ, இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாமா? இந்தியா இஸ் மை கண்ட்ரி. உங்க எல்லாத்துக்கும் நன்றி. ஓகே, பாய்.